ஹாய் காய் எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எந்த காய் வேணால் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கணும், கல் உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் போடணும். அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. எந்த காய் வேணா போயிட்டு எங்கள் வீட்டில் பீன்ஸுக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் எலுமிச்சமா புழிஞ்சு வைக்குங்க, அப்போ நல்லா இருக்கும். தண்ணி மிளகாத்தூள் கொட்டிக்கோங்க. அது நல்லா கிளறிக்கோங்க. நல்லா வதக்கி வச்சுட்டு காய் நல்லா வெந்த ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா வதக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது எப்படி ஆயிடுச்சு பாருங்க. தண்ணி ஊற்றுக்கோங்க. கோல்டில் அரிசியாக 1க்கு 1, நார்மல் அரிசியாக 1க்கு 2. நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி போட்டு வெயிட் பண்ணோம். அப்போனா அரிசி போடணும். கொதி வந்துச்சு நம்மளுக்கு. நம்ம போட அரிசி. இப்போ நம்ம எது நம்ம வீட்டில் குக்கர் இருந்தாலும் செய்யலாம், தம் இருந்தாலும் செய்யலாம். இதானே அரிசி. அரிசி போட்டுக்கோங்க. இப்போ போட்டிங்க அப்படியே போட்டு கேரி விட்டுக்கோங்க. மேலேயும் கீழேயும். அது மேலே எங்கே இருந்துச்சா காயை விட்டு கீழே விட்டுக்கோங்க. அது வேற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தம்மு போட்டு எடுத்து வைக்கணும். தம்மு போட்டு கீழே தவா வச்சுக்கோங்க. அடுத்து குக்கர் மேலே தண்ணி வச்சுக்கோங்க. தம் வச்சாச்சுங்க. மேலே தண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் செஞ்சுட்டோம்.